கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசி மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் பார்த்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மிஷின் பற்றி நான் கொஞ்சம் பேசியிருந்தேன் கரெக்டாக. இப்போ கொஞ்சம் அதிகமாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது கேரக்டரிஸ்டிக் கிடையாது. நம்ம வந்துட்டு கிளாஸிஃபிகேஷனில் வந்து செல்ஃப் எக்ஸைட்டட் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலங்கிறதுனால இந்த கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்லி எக்ஸைட்டட். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு அதான் எனக்கு இப்போ ரொம்ப அவசியமாக படுது. செப்பரேட்லி செப்பரேட்லி எக்ஸைட்டட், செப்பரேட்லி எக்ஸைட் பண்ணுவாங்க. ஓகேவா? செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மெஷின். இது நம்ம மெஷின் எடுத்துக்கிட்டதுனால ஜென்ரேட்டர் மோட்டர் ரெண்டு கேஸுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மிஷின். காய்ஸ், நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கல, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கல. ஓகேவா? கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய ஒரு கிளாஸ். அது நான் தனியாக நடத்துகிறேன். ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு செப்பரேட்லி படிக்கலாம். நீங்கள் எடுத்த உடனேயே அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம அடுத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலுடைய ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்த உடனேயே மலையத்தோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இதை வச்சு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி இதை உங்களுக்கு இலகுவாக்கி காட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கேட் ப்ராப்ளம்ஸை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் எடுத்து கேட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியாது, புரியாமல் போகலாம். ஓகேவா? உங்களால் கண்டிப்பாக கேட் ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு எடுத்து சால்வ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் நான் நடத்துகிற இந்த பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செப்பரேட்லி எக்ஸைட்டட் சொல்லியாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு சோர்ஸ் வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு ஈக்குவலன்ட் டயக்ராம். இது நீங்கள் காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரைஞ்சிருப்பீங்க எல்லோரும். இது வரையாமல் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வெளியே வந்திருக்க மாட்டீங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சரியாக இல்லை, போ மாற்றிட்டு வா அப்படிம்பாங்க. நிறைய எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அழகாக போடுறதுல நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் கான்செப்டில் வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ கொஞ்சம் கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ கான்செப்ட் தான் முக்கியம். ரைட். இது பார்த்தீங்கன்னா அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன கரண்ட்? அர்மேச்சர் கரண்ட். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெர்மினல் வோல்டேஜ் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு கரண்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டு ஃபீல்டு கரண்ட் IF அப்படிங்கிறது என்ன? ஃபீல்டு கரண்ட் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ரெண்டுமே வந்து என்னவாக இருக்குது? ஃபிக்ஸாக இருக்குது. ஓகேவா? இது என்ன? லோடு. ரைட். இப்போது இது ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? E = V + IA RA. அதுவே மோட்டராக இருந்துச்சுன்னா E = V - IA RA. சார் இந்த EB தான் நீங்கள் போடலே சார் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ அப்சர்வ் பண்ணலாமா? இதுலேருந்து சில அப்சர்வேஷன்ஸ் எழுதலாமா? சார் நீங்கள் தியரி நடத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்லை, கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இந்த செப்பரேட்லியில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் பார்க்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா there is no relation between IF and IA. there is no relation between IF and IA. ஓகேவா? ரெண்டுக்குமே என்ன கிடையாது? ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? செகண்ட் என்ன சொல்லலாம்? நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்களேன், வந்துட்டு E = என்ன வரும்? PN π/60 × Z/A. இதை பற்றி நமக்கு வந்து முன்னாடி நிறைய தெரியும். இது பேஸ்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த செப்பரேட் எக்ஸைட்டில் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N இருக்கும். எப்படி சார்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், நீங்கள் வந்து இங்கே E இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா N என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தவுட் எழுதிக்கோங்க, மெயின் கோரே இதுதான். வித்தவுட் டிஸ்டர்பிங் எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸ். எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸை வந்துட்டு எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸ் நம்ம இதை வந்துட்டு
டச் பண்ணாமலே இதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டே என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can adjust speed control அல்லது machine speed by use of prime mover புரியுதா? ஒன்றுமே இல்லை, இந்த டெர்மினல் வோல்டேஜை வந்து நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாமல் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரைம் மூவர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஷினுடைய ஸ்பீட் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ நம்ம வந்து டெர்மினல் வோல்டேஜ் வந்து நம்ம எதுவுமே டச் பண்ணாமல் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை வந்து பாசிபிள் ஆக்க முடியும். இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பியூட்டியும் கூட. ஓகேவா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில டெரிவேஷன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போது E ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இது வந்துட்டு நம்ம ஜென்ரேட்டர் கேஸில் டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் IA RA அப்படின்னு இருக்கும். ரைட்டா? சில பேசிக்கான காமன் சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும், உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு ஸ்பீடை வந்து நான் அதிகரிக்கிறேன். ஸ்பீடில் அதிகரித்தா E என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், செப்பரேட்லி எக்ஸைட்டடில் டெர்மினல் வோல்டேஜ் என்ன? கான்ஸ்டன்ட். அப்படி தானே? கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி அர்மேச்சர் கரண்ட் என்ன? அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்ன? கான்ஸ்டன்ட். இங்கே என்ன கிடையாது, இங்கே ரியோஸ்டாட் கிடையாது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிரெட் போர்டில் எடுத்து ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறுமா? நீங்கள் ஒரு 110 வோல்ட் 110 ஓம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 110 ஓம் தான் இருக்கும். நீங்கள் ரியோஸ்டாட் எடுத்து வச்சிங்கன்னா மாறும். பட் அங்கே என்ன இருக்குது? ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ டெர்மினல் வோல்டேஜும் அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸும் என்னவா இருக்குங்க? கான்ஸ்டன்ட். ஸோ E அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த IA என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இதை எப்படி சொல்லலாம்? இதை மாற்றி சொல்லலாமா? இப்போது பிரைம் மூவருடைய ஸ்பீட் என்ன ஸ்பீட்? பிரைம் மூவருடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஸ்பீட் பிரைம் மூவருடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜெனரேட்டட் EMF என்ன? ஜெனரேட்டட் EMF ஆர் பேக் EMF? ஜெனரேட்டட் EMF ஜெனரேட்டர் சொல்லலாம், அல்லது EMFனே சொல்லுவோமா காமனா? EMF என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. EMF இன்க்ரீஸ் ஆகுறதுனால அர்மேச்சர் கரண்ட் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லி முடிச்சிடலாம்? ஸ்பீட் அதிகமாச்சுன்னா அர்மேச்சர் கரண்ட் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் கம்மியாச்சுன்னா அர்மேச்சர் கரண்ட் என்ன செய்யும்? டிக்ரீஸ் ஆகும். முடிஞ்சு. ஓகேவா? இது எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. இது பேஸ்டாக சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா? அப்புறமா செல்ஃப் எக்ஸைட்டடுக்கும் இதே மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி குறையும் அதிகமாகும் அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொண்டு போகிறேன். மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிளாஸாக நடத்துகிறேன். ஒரே கிளாஸில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்தினா சத்தியமாக எனக்கே போர் அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? நான் நடத்துகிற எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பிரித்து எது கஷ்டமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக்கி இலகுவாக்கி படிக்கிறீங்களோ அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இலகுவாக்கி படிங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு எடுத்த உடனே கேட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. கேட் ப்ராப்ளம்ஸ் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றும். ஓகேவா? 2 மார்க் ப்ராப்ளம்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், படுத்துருவீங்க ஒரு படு. ஏன்னா அவங்க வந்து கேட்குற கொஷின் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ஏன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படிங்கிறது கோர். ஓகேங்களா? அது ஒரு ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டாபிக். அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்விஸ்ட் வச்சு தான் ஆகணும். ஓகே, இப்போ இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வேறு கோர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படிங்கிறது கோர் அப்படிங்கிறதுனால அதில் தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்லை காட்டணுங்கிறதுனால கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி கஷ்டமான கொஸ்டினாக வந்து செட் பண்ணுவாங்க.
அதை இந்த சேலஞ்ச் எல்லாத்தையுமே தாண்டி வர்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பருக்கு வந்து அழகு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை வந்து உங்களுக்கு இலகுவாக்கி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ டிசி மிஷின்ஸ் வந்து கிராஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்து டைம் பெர்மிட் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ டிஎன்இபி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட் நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த டிஎன்இபி எக்ஸாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு எடுத்துக்க வேண்டாம், சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக அந்த டிஎன்இபி எக்ஸாமினேஷனுக்குள்ளே நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸை, பவர் எலக்ட்ரானிக்ஸை, இது எனக்கு கனவாக இருந்துச்சு. இதை நான் முடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. பட் அது பாசிபிள் ஆச்சு. அதே மாதிரி சர்க்கியூட் தியரி வந்து நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் யோசித்தேன், நடத்த முடியுமா அப்படின்னு தான் யோசித்தேன். பட் அதுவும் பாசிபிள் ஆச்சு. அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே முடிச்சு போட்டாச்சு. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெனக்கிட்டு அப்படி இப்படி என்னால் கடைசியில் வந்து இந்த ப்ரோக்ராமாக நடத்த முடியுமான்னு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் நான் அதை அந்த கோர்ஸ்குள்ளே கொண்டு வந்துருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா, சரி வேண்டாம் நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பப்ளிக்காகவே நான் அதை டீச் பண்ணேன். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், இதையும் வந்து கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சிடணுன்ட்டு. ஜனவரி மந்தில் வந்து டிஎன்இபி எக்ஸாமினேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் அடிப்படுது. நான் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்லாம் சொல்லலை, ஜனவரி மாதம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு திருப்பியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் எதுனாலுமே இருந்துட்டு போங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுங்க. நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுதான் ஒரு இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களே கிடையாது. எங்கள் அம்மா வந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. எனக்கு முழுக்க என்னுடைய அண்ணனுடைய சப்போர்ட் இருக்குது. என்னுடைய பிரதரும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கள் அண்ணனுடைய சப்போர்ட் இருக்குங்கிறதுனால எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மா அப்பாவை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி என்னுடைய ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒரு வயர்மனாக போனால் கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தான் அவங்க என்னை பார்ப்பாங்க. நான் ஒரு ஒரு கேங்மேனாக போனால் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் அது. நான் வந்துட்டு ஒரு லோ லெவல் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் அதை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய அது பக்கமே எங்களுடைய ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இதுதான். ஓகேங்களா, நான் ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி, பெரிய பேக்ரவுண்ட் அப்படிலாம் கிடையாது. ஓகே, நான் வந்து எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, இதுதான் சுச்சுவேஷன், இந்த ஒரு கோவிட் பீரியட்னால் எதுவுமே நடக்காமல் இருக்குது. ஸோ தப்பில்லை, இந்த ஒரு பீரியடில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஈவன் எனக்கும் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் ஓட்ட தயார். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா எந்த வேலைனாலுமே இறங்கி செய்ய நான் தயாராக இருக்கேன். ஓகேவா, தப்பே கிடையாது. நம்மளுடைய கரியரில் நம்ம ஜெயிக்கணும், அதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய கோல், நம்மளுடைய ப்ரைமரி கோல் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாடி நாம் எந்த வேலை செஞ்சாலுமே தப்பு கிடையாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளோதான் என்னுடைய ஒரு இது. ஓகேங்களா, இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, எந்த வேலை செஞ்சாலும் தப்பு கிடையாது, அதுக்கு இடையில. ஸோ ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகேவா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா நோ இஷ்யூ, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பட் இவ்வளோ தூரம் என் கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க, இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து முன்னாடி இருந்தே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சளைச்சிட்டு போயிடாதீங்க. சளைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடம் வேக்கண்ட் ஆகிடும். அந்த வேக்கண்ட் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக மாறிடும். ஓகேவா, ஆல் தி வெரி பெஸ்ட்.